இப்போ நாங்கள் தம் உடைப்போமே. ஓ வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து கனவா பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்திருந்தாங்களோ. கனவா பிரியாணி தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். நல்ல சுவையான பிரியாணியாக இருக்கும். அதோட வந்து நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டும் வந்துருக்குறா. அப்போ எல்லாரும் சேர்ந்து தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யும். பால் பிரியாணி தான் போடுவோம்னு பார்த்தவையல் ஏதோ நான் தப்பினோடைய எனக்கு இன்றைக்கு கனவா பிரியாணி ஆகிட்டு சாப்பிடணும் பண்ணி இருந்துருக்கு. இறால் வந்து கிடைக்கல. நான் தான் சந்தைக்கு போனான். இறால் வந்து சரியான தட்டுப்பாடு. இப்போ வந்து பழையபடி மரக்கறி மீன் எல்லாம் விலை கூடிக்கொண்டு சரியான விலையா இருக்கு. தக்காளி பழம் என்ன தெரியுமோ, அரை கிலோ 550 ரூபா, 1100 ஒரு கிலோ தக்காளி பழம். ஒருவேளை இறால் இருந்ததோ தெரியல. ஒரு ஆள்கிட்ட மட்டும் இருந்தது சின்ன சின்ன இறால். அப்போ அது சரி வேற கொஞ்சம் இறால் பிரியாணி செய்ய வந்து கொஞ்சம் பெரிய இறாலாக இருக்க வேணும். அப்போ கிடைக்காதபடியா நாங்கள் கனவா பிரியாணி செய்வோம். அப்படின்னா எல்லாருமே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வெறும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ தொடர்ந்து பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 கிலோ கனவாய் கிட்ட வாங்கியிருக்கிறோமே. இப்போ கனவாயை வந்து துப்புரவாக்கி எடுப்போம். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஃபுல்லாக அவ்வளோ துப்புரவாக்கி நாங்கள் வெட்டி எடுக்கணுமே. இது பார்த்திங்கன்னா ஊசி கனவா தான் வாங்கிட்டு இருக்குது. அதோட வந்து நாங்கள் இப்படியே துப்புரவாக்குவோமே. இந்த தலைப்பகுதியை வந்து இப்படியே நாங்கள் மெதுவாக பிடிச்சி இழுத்தா சரி. ஏன்னா இந்த மை இருக்குல்ல, மை கலங்காமலுக்கு இப்படியே மெதுவாக பிடிச்சி இழுத்தோண்டா சரி. வேறு வந்து மை வருது பாரு. இதுக்கு அந்த மை இருக்குது. இது கலங்கினா தான் அந்த அந்த கருப்பாக அப்படியே வரும். அதான் தண்ணியிலே தெரியுது. இதை நாங்கள் மையை வந்து முதல்ல இப்படியே கையாலேயே பிச்சு எடுத்து விட்டா சரி. அப்படின்னா அந்த கலங்கப்படாது. எடுத்து விட்டால் சரி. இப்போ வந்து நாங்கள் இந்த கனவாண்ட மேல் தோல் இருக்குது தானே, தலைப்பகுதியை அப்படியே எடுத்துட்டோம். இப்போ மேல் தோலை வந்து உரிச்சு எடுப்போம். கொஞ்சம் பழுக்குது என்ன. ரெண்டு கை வேலை செய்தா, அப்போ 4 கை வேலை செய்தால் தான் நல்லா டக்குன்னு உரிச்சு எடுக்கலாம். இப்படியே ஃபுல்லாகவே உரிச்சு எடுத்தா சரி. சின்ன கிளம்புட்டே விளையாட்டு தானே. இப்படியே உரிச்சு எடுப்போம் நாங்கள். இப்படியே எல்லா கனவாயும் உரிச்சு எடுத்து விடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து நல்ல வடிவாக துப்புரவாக்கி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வட்டமாக வெட்டி எடுப்போம். கத்திரிக்கோலையும் வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். தேங்காய் சொட்டு விட்டுற மாதிரி. நல்ல வட்டமாக வெட்டி எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து கழுவி எடுப்போம். பார்த்திங்கன்னா நாங்கள் கனவாயெல்லாம் துப்புரவாக்கி எடுத்துட்டோமே, வட்டி எல்லாம் எடுத்துட்டோம். ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கு இந்த பிரியாணி செய்ய போகிறோம். ஏற்கனவே அவள் தான் இந்த சிக்கன் பிரியாணியும் செய்வோம். இப்போ இந்த கனவா பிரியாணியும் செய்வோம். முதல் நாங்கள் அந்த மசாலா பொருளை வறுத்து எடுப்போமே. இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம். என்ன அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டது. நாங்கள் இந்த தாஜியில் வறுப்போம். பிரியாணி செய்கிறதுக்கு அந்த மசாலா நாங்களே அரைச்சி எடுக்க போகிறோமே. இடிச்சு தான் எடுக்க போகிறோம். முறையில் என்னென்ன பொருள் எடுத்துருக்கிறோம்னு பார்த்தா, இது வந்து கருவாப்பட்டை, இது தெரியும் உங்களுக்கு, இது சுப்புவாக்கள் வரைக்கும் வாங்கி கொண்டு வந்தது. அதோட வந்து ஏலக்காய் எடுத்துருக்கிறோம், கிராம்பு எடுத்துருக்கிறோம், மிளகு எடுத்துருக்கிறோம், பெருஞ்சீரகம், அதோட அன்னாசிப்பூ, இது வந்து பிரியாணியில் இந்த கல்பாசி உலகம் எடுத்துருக்கிறோம். முளத்தையும் வறுத்து போட்டு நாங்கள் இடிச்சு எடுப்போம். சட்டி வந்து சூடாகிட்டு இப்படியே போடுவோமே. ஆனால் பெருஞ்சீரகத்தை கடைசியாக போடுவோம். கறியிடுமே இல்லை. கரண்டி பிரியாணி கரண்டி ஏன்னா பிரியாணி கரண்டி வரும். நல்ல வாசம் வருது என்ன, நல்ல வாசம் வருது.
இந்த கருவாப்பட்டை தான் இந்த நாங்கள் இங்கே வாங்குற பட்டைக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நிறையவே வித்தியாசம் இருக்கு. இந்த முதல் சாப்பிட்டு பார்க்க ஒரு இனிப்பு தன்மையாக இருக்குது, பிறகு அந்த காரம் அந்த உரைக்குது இந்த பட்டை வந்து. ஆனால் இங்கே நாங்கள் இங்கே உள்ளுக்கு வாங்குறது எங்கட ஊர்க்கடையில் வாங்குறது வந்து அந்த உண்மை சாப்பிட்ட உடனே உரைப்பு. அது வந்து உள் பட்டை வந்து அது இதே எனக்கு பார்க்க அந்த வெளிப்பட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மொத்தமாக மெல்லிசாக இருக்குது, உள் தோல் மாதிரி இருக்கிறது. மற்ற குவாலிட்டி வித்தியாசமாக தெரியாது என்னென்ன தெரியும் இருக்குமோ. ஆனால் இது வந்து இப்போ நாங்கள் கொண்டு வந்ததுக்கு பெரிய அளவில் ஒன்றுக்கும் பயன்படுத்தலை. இன்றைக்கு தான் வந்து இது வந்து பூரணமாக பயன்படுத்த. இந்த பிரியாணிலையும் கூடுதலாக நாங்கள் இஞ்சி பாவிக்கிறோம் என்ன போடுறோம் நீ பிரியாணிக்கு என்ன கருவாயிலையில் போடுறது. ஆனால் இது வந்து இல்லை, இது வேறு தானே பிரியாணியிலன்றது வேறு தானே. ஓ இது கருவாயிலே இல்லையா? அதை கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. காணுமே வரப்பட்டது. இப்போ இப்படி இறக்குவோம்மா நாங்கள் அதோட பெருஞ்சீரகம் வரப்படையில இதோட நாங்கள் பெருஞ்சீரகத்தையும் போட்டு வரப்போம். காணும் இறக்குவோம். அதில் வரப்பட்டுட்டு அப்படியே நாங்கள் இறக்குவோம். அதோட பார்த்திங்கன்னா இந்த தாஜிக்கே நாங்கள் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த ப்ளம்ஸையும் கஜுவையும் பொரிச்செடுப்போம். அப்பா சட்டி சூடாயிடுங்க இல்லை. இதுக்கு வந்து இப்போ பட்டருக்கு பதிலாக நீங்கள் நெய்யை மட்டும் பொரிச்சு கொள்ளலாம். வாசமாக இருக்கும். அந்த பட்டரில் பொரியக்கையும் நல்ல வாசமாக இருக்குது. நெய்யண்டா இன்னும் வாசமாக இருக்கும். இப்படியே கஜுவாயும் நாங்கள் இதோடையே போட்டு வரப்போம். ஆனால் இது வந்து கருகக்கூடாது, ஒரு பொன்னிறமாகவே இருக்கவன். ஆனால் அடுப்பும் வந்து கூட எரியக்கூடாது, எரிஞ்சதுன்னா கருகி போடும். கஜுவும் அதோட ப்ளம்ஸும் நல்லா வறுபட்டுடுது. ஏன்னா நல்லா ஊதி கொண்டு வந்து ஓ இப்போ நாங்கள் கஜு ப்ளம்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துட்டோம். அதோட வறுத்து வச்சிருக்கிற அந்த சரக்கு பொருள், அதாவது மசாலா பொருள் எல்லாத்தையும் இடிச்செடுப்போம். இது வந்து நல்ல பவுடர் அடிக்க வேணுமே. பவுடர் நல்லா அடிக்கணும். எனக்கு தெரியும் பவுடராக தான் இடிக்கணும், கதைக்காமல் நிற்கிறேன் நீ. அதான் பார்த்திங்கன்னா மசாலா பொருள் எல்லாமே எங்களுக்கு நல்ல இடிபட்டுட்டது. இப்போ நாங்கள் இறக்குவோம் இதை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளியும் இஞ்சியும் நல்ல வடிவாக தோல் எல்லாம் முறித்து கழுவி வச்சுருக்கிறோம். அது ரெண்டையும் இடித்து கொள்ளுவோம். இதுக்கு வந்து நல்லா அடிக்க வேணும். நாங்கள் பெரிய அளவில் அந்த அறுவல் நறுவல் இல்லாமலுக்கு நல்லா அடிக்க வேணும். உள்ளியும் இஞ்சியும் எங்களுக்கு நல்லா இடிபட்டுடுது. நாங்கள் இப்படியே இறக்குவோம். இப்போ நாங்கள் எல்லாமே இடிச்சு எடுத்துட்டோம். ஏன்னா சரக்கு பொருள் எல்லாமே இடிச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் பிரியாணி செய்ய தொடங்க போகிறோம். முதல்ல என்ன செய்ய போகிறோம்னா இந்த கணவாய்க்கு வந்து இந்த மசாலா எல்லாம் போட்டு அப்படியே நாங்கள் ஊற வைக்க போகிறோம். இப்போ வந்து இடித்த மசாலாவில் நாங்கள் ஒரு கரண்டி போடுவோம். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கரண்டி போடுவோம் இல்லையா? அடுத்தது எங்களோட கறித்தூள். என்ன இதில் வந்து எத்தனை கரண்டி போடுவோம்? ஏன்னா நாங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் கலக்கத்தனை போடுறோமோ. தனி மிளகாய் தூள் 2 கரண்டி போடுவோம். என்ன இது வந்து கலர் காட்டுனா. ஆனால் நாங்கள் பிரியாணிக்கு வந்து வேறு கலர்கள் போடல. சில பேர் வந்து அந்த கலர் போட்டு தனி செய்யவே. நாங்கள் அது போடாதபடியா தனி மிளகாய் தூளே காணும் எங்களுக்கு. என்ன அதோட வந்து உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம். அடுத்து தயிர் போடுவோம்.
ஒரு 3 கரண்டி அளவு போட்டால் காணுமே என்ன காணும். இது வந்து இப்படியே நாங்கள் கையாலேயே அப்படியே குடிக்கலாம். நல்ல வடிவா பிரட்டி வைங்க. ஆனால் கூடுதலாக எல்லாரும் இறைச்சி பிரியாணிண்டா ஒன்றில் மட்டன் இல்லாட்டி சிக்கன் அதெல்லாம் செய்கிறது கூட என்ன. நாங்கள் இன்றைக்கு வந்து கணவாயில் செய்ய போகிறோம். வித்தியாசமான டேஸ்டாக இருக்குமோ. இறைச்சியெல்லாம் ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கரையிற பருவம் பெறும். ஆனால் கனவா தூண்டா கரையாக அப்படியே இருக்கு. இப்படியே இருக்கட்டுக்குமே என்ன ஊறட்டுக்கும் அப்படியே இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பெல்லாம் மெரிய தொடங்கிட்டு தானே. இப்போ தாசரை வைப்போமோ. தாசரங்களும் நல்லா சூடாகிட்டு தானே. இப்போ வந்து விடுவோமோ. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. பிரியாணியில் அதோட 2 இந்த அன்னாசிப்பூ, அங்கே கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி எல்லாம் கொஞ்சம் போட போகிறோம் என்ன. அப்படியே நல்ல வடிவாக கிளறி விட்டுட்டு அதோட நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுவோம். இப்போ என்ன எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்படியே நல்லா பிரட்டி விடுவோம். நாங்கள் 2 கிலோ அந்த பாசுமதி அரிசியில் இன்றைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ 2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்குறேன். அது நல்லா சின்ன வெட்டி போட்டிருக்கிறேன். வெங்காயம் பதங்கட்டுக்கும் எங்களுக்கு. அதோட நாங்கள் 3 கிலோ கனவா வாங்கி துப்புரவாக்கி வச்சுருக்கிறோம். இப்படியே எங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டுக்கு மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். எங்களுக்கு வெங்காயம் வந்து வதங்கிட்டு தானே ஓரளவுக்கு நிறம் மாதிரி வந்துட்டு. இப்போ வந்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி கொஞ்சம் இப்போ விலை கூடபடியாக கொஞ்சம் காய் பருவத்திலே தான் விற்கினோம். அப்போ நல்லா சின்ன அரிஞ்சிருக்கிறோம். நாங்கள் அதையும் போட்டுக்கொள்ளுவோம். அதுவும் தக்காளி பழம் வந்து கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். நாங்கள் உங்களை 1.5 கிலோ கூட போடுறோன்னா போட்டுக்கொள்ளலாம். இப்படியே தக்காளி பழமும் வதங்கட்டுக்கும் எங்களுக்கு. மூடி விட்டால் வேகமாக வதங்கிடும். மூடி விடுவோம் இப்படியே. இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம். தக்காளி பழம் போட்டு நாங்கள் இப்படி இருக்காது வதங்கிட்டு தான். நான் கொஞ்சம் சின்ன வட்டினபடியாக உங்களுக்கு வதங்கிட்டு எங்களுக்கு. இப்போ நாங்கள் இடித்து வச்சிருக்கிற இஞ்சி முள்ளியும் சேர்ப்பேன். இப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்ல வாசம் வருது என்ன. பச்சை வாசம் போகட்டும். ஒரு கொஞ்ச நேரம் விட்டால் அந்த பச்சை வாசம் இல்லாமல் போயிடும். எங்களுக்கு வந்து பச்சை வாசம் இல்லாமல் போயிடுது. அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதினா எடுத்துருக்குறோம். கொத்தமல்லி இல்லை கடையில் இல்லை. நீங்கள் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. அதை போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் அப்படியே நல்ல வழியாக பிரட்டி விடுவோம். ஆனால் புதினாலாம் டக்குன்னு வேகமாக வதங்கிடும். அப்படியே அடுத்தது வந்து நாங்கள் இதில் வந்து 2 கரண்டி தயிர் போட போகிறோம். நாங்கள் கனவாக்கி வந்து தயிர் பிரட்டி வச்சுருக்கிறோம். காணும். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டுவோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரட்டி வச்சுருக்கிற கனவாயை தான் சேர்க்க போகிறோம். என்ன அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். ஆனால் கனவா எங்களுக்கு கொஞ்சம் நேரம் செல்லும் அவிகிறதுக்கு. நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விடுவோம். நாங்களே அவிகிறதுக்கு கனவா தண்ணி விடும். ரெண்டாலும் ஒரு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்ப்போம். நாங்களே இப்போ வந்து நாங்கள் இந்த கனவா அவிகிறதுக்கு அளவாக தண்ணி விட்டால் காணும். உப்பெல்லாம் நாங்கள் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறோம். ரெண்டாலும் கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். என்ன வெங்காயம் அதுக்கு நாங்கள் உப்பு போடையில தானே. இப்போ வந்து அளவான உப்பு சேர்ப்போம். அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். அப்படியே நாங்கள் மூடி விடுவோம். கனவா எங்களுக்கு அவியட்டுக்கு.
உங்களை பார்த்தீங்கன்னா கனவா எங்களுக்கு அமைஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறோமே என்ன இது அங்கேருந்து கொண்டு வந்தது அரிசி தான். அப்படி கொண்டு வந்தது தான் இன்றைக்கு தான் இதை பாவிக்கிறோம். அதுதான் இது 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்ல வடிவாக நாங்கள் கழுவி போட்டு ஒரு 10 நிமிஷம் எங்களுக்கு ஊற வச்சா காணும். அதுக்குள்ள எங்களுக்கு கனவாயம் அவிஞ்சிடும் என்ன. இப்போ நாங்கள் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். நாங்கள் 2-3 தரம் நல்ல வடிவாக கழுவி எடுப்போம். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். கனவா அப்படி அவிஞ்சு மட்டமாக நிற்கிது என்ன இப்படி இருக்காங்க வாசம் வருது. இப்போ வந்து நாங்கள் இடித்து வச்சிருக்கிற மசாலாவை போடுவோம் என்ன. அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம். நல்ல வாசமாக தான் இருக்குது என்ன. மசாலா போட்டோன்னா வித்தியாசமான வாசம் இல்லை. இப்போ வந்து நாங்கள் கழுவி ஊற வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கொள்ள போகிறோம். இந்த அரிசிக்கு தண்ணி எந்த அளவுக்கு எடுத்துருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் எந்த கப்பால் அரிசியை எடுக்கிறோமோ அந்த கப்பால் 1.5 கப் அளவில் தண்ணி நாங்கள் விட்டுக்கொள்ள வேணும். முதல் அரிசியை போடுவோம் நாங்கள். இப்போ வந்து நல்ல வடிவாக கிண்டி போட்டு மூடி விடுவோம். அதோட பார்த்திங்கன்னா இந்த அரிசி இந்த நாங்கள் பாசுமதி தானே போட்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வளமையாக வந்து சம்பா அரிசி கீரி சம்பா அதுகெல்லாம் செய்கிறது அதண்டா ஓரளவு கிண்டலாம். இது வந்து ஒரு கப்பை கிண்டி போட்டு விட்டால் சரி, பிறகு அடிக்கடி கிண்டக்கூடாது, கிண்டினா உடைஞ்சிடும். இப்படியே மூடி விடுவோம். இப்போ வந்து அடுப்பு வந்து ஆக கூடுதலாக எரியக்கூடாது. நாங்கள் அளவான தணலில் தான் எரிக்க வேணும். நாங்கள் கூட எரிஞ்சால் எடுத்து விட வேணும் அந்த உறவுகள். இப்போ நாங்கள் ஒரு திறந்து பார்ப்போம். கணக்கான பருவமாக வந்துட்டு இனி தம் போடங்களுக்கு கணக்காக விரும்பாரு. உடையுமே. ஆனால் பாசுமதியில் செய்கிறது இன்றைக்கு தான் நாங்கள் புதுசு என்ன முதல் தடவையாக பாசுமதியில் செய்கிறோம். அப்படியே மூடிட்டு தம் போடுவோம். ஓ கணக்கான பருவமாக வந்துருக்கு என்ன. இந்த ப்ளம்ஸ் அதில் எல்லாம் போட்டுட்டு என்ன பொரிச்சு வச்சிருக்கிற ப்ளம்ஸ் எங்கஜையும் அப்படியே நாங்கள் போடுவோம். ஓ நாங்கள் இன்றைக்கு வந்து வெங்காயம் போட இல்லை என்ன விரும்பினா போடலாம். சில பேர் போட்டு கொள்வினோம், சில பேர் போட மாட்டேன். போட்டபடியாக பொரிச்சு போடையில இப்படியே நாங்கள் மூடி போட்டு தம் போடுவோம். இப்படி ஒரு 20 நிமிஷத்துக்கு எங்களுக்கு இப்படியே தமிழே இருக்கட்டுக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தம் போட்டு இப்போ நாங்கள் தம் எடுப்போம். மெதுவாக சுட்டு போடும் போகணும். சூப்பராக வந்துருக்கு. நல்ல வாசமாக இருக்குது. என்ன சாய்தானே சொல்லுங்க, அப்படி இருக்கு. உண்மையிலேயே நல்ல ஒரு வாசம் வருது. பிரியாணி வாசம் வருது. அப்படி உடைப்போமே என்ன பேசுறது. இப்போ நாங்கள் தம் உடைப்போமே. ஓ ஆனால் சில பேர் வந்து நெய் சேர்ப்பினோம். நாங்கள் ஒன்றுமே சேர்க்கிறோம். இப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கேன் பாருங்க. அதுவும் பாசுமதி ரைஸ் இப்படி இருக்குன்னு என்ன அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது. அரிசியோட உடையில மற்றது கணவாயில் முதல் திறந்தான் செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் உடையில நல்லா வந்துருக்குது எங்களுக்கு என்ன. இந்த கணவாயிலும் பாருங்க நிறைய தானே போட்டு நாங்கள் இப்படியே நல்லபடியாக உடைச்சி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம். பசியும் ஒரு பக்கம் ரைட். இப்படி கொண்டே சாப்பிடுவோம் நாங்கள். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க இப்படி இருக்காண்டு இப்படி இருக்கு என்ன. அந்த உளுந்து கொட்டு தானே குழஞ்சி அப்படி ஒன்றும் பெறாமல். அதோட வந்து தயிர் சம்பல் செய்கிறோமே. ஆனால் நல்ல வாசம் மட்டும் நல்ல வாசமாக இருக்கு. சாப்பிட பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உண்மையிலே இப்போ பார்த்தீங்களா எங்கட கனவா பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிட்டேன்னா கன நேர போராட்டத்தின் மத்தியில் நல்ல ஒரு பிரியாணி செய்து எடுத்துருக்குறோம்.
சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்ல முன்னாடி 2 பேர் கை வாய்க்குள்ள போயிட்டு. நீங்கள் இவ்வளோ லேட்டாக தந்தால் நாங்கள் என்ன சொல்லுவோம் பிரியாணி டக்குன்னு தான் சாப்பிடுவோம். ஆனால் அந்த அரிசி என்ன சொல்கிறேன் சூப்பராக இருக்குது. அப்படியே கருவம் அரிசியாகவே இருக்குது. கருவம் கையில் எடுக்க இந்த என்ன சொல்கிறது வித்தியாசமாக இருக்குது. அந்த தேங்காய் பூ எடுப்போம் அது மாதிரி இருக்குது. நல்ல ஒரு விஷயம் எனக்கு பார்க்கல. டேவிட் எப்படி இருக்குது சாப்பாடு? என்ன ஹோட்டல் வழியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கா இல்லை வீட்டில்? அது அளவு சூப்பராக இருக்கு. கடவாலாம் நல்லா நல்லா இருக்கு. மாதிரி இருக்கு. ரஜியெல்லாம் அப்படி வச்சோன்னா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. ஆனால் அந்த கனவா பேர் அந்த அப்படியே இருக்குது. நல்லா நல்லா அவிஞ்சிருக்கு. மற்றது கனவா முதல்ல அவிஞ்சு அப்புறம் அரிசியோட மேலே சேர்ந்து அவிக்கிறது. இந்த ப்ளம்ஸ் எல்லாம் சேர்ந்து கடிவடை நல்ல டேஸ்டாக இருக்கணும். அந்த உரைப்புக்கும் ப்ளம்ஸ் கடிவடவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி செய்து முடிக்கும் வரையும் பயமாக தான் இருக்கு. மேலே பதம் தப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் வந்து விறகடுப்பு தானே. விறகடுப்பு வந்து சில நேரம் காத்தடிக்கிற நேரம் கூடும் குறையும் கனவுளி ஆட்டு காட்டும். கனவா வந்து தண்ணி கொஞ்சம் விடும். தண்ணி விடும். அப்போ அந்த இதுகள் வந்து தண்ணியும் பார்த்து விடுவோம். அதோட அந்த தயிர் சம்பல் அப்படி சேர்த்து சாப்பிடுறேன். நல்ல சூப்பராக இருக்கு. அம்மா என்ன மாதிரி இருக்கும்மா பிரியாணி? நல்ல சுவையாக இருக்குது. சத்தம் இல்லாமல் நடக்குது. பிஸியாக இருக்குது. சாப்பிட்டதில்லை கனவா பிரியாணி. ஏன்னா கனவா பிரியாணி நாங்கள் செய்யுது. இதுதான் கனவா பிரியாணி. இந்த அரிசி நிதம் இருக்குது. பாஸ்மதியில் செய்யலாம். நாங்கள் இதான் 900 ரூபாய்க்கு இந்த அரிசி பண்ணுறதுக்கு அந்த அரிசி 3 கிலோ பண்ணி போடலாம். அது நல்லா இருக்கிறது. ஆனால் இது நாங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். இந்த ரோட்டால் முந்தின மாதிரி பழைய காலத்தில் அந்த மணி தட்டி கொண்டு போய் நம்ம தும்பு முட்டை போய் கொண்டு இருக்குது. மாரி அந்த ஞாபகம் தான் வருது. ஆனால் அப்போ வர தும்பு முட்டை நல்ல டேஸ்ட். இப்போ வாயிலே சரியான நாங்கள் அந்த கோயிலில் வாங்கினோம். உண்மையாகவே நல்லாவே இல்லை. என்னென்று சொல்கிறது அந்த தும்பு முட்டை முதல் உண்மையாக 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. 5 ரூபாய்க்கெல்லாம் கிடையாது. சுருளாக வேணும். பேப்பர் சுருள். பேப்பர் அதுக்கெல்லாம் என்ன டேஸ்டாக இருக்கும். அது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 வந்து முடிஞ்சுது. அவைகளுக்கு வந்து நேரம் கொஞ்சம் பிந்திதான். இனி இரவுக்கு சாப்பிடுவோம் சொல்லிடுறோம். உண்மையிலேயே அருமையான ஒரு பிரியாணி. ஏன்னா சூப்பராக இருந்தது. செய்து சாப்பிடுங்க. அந்த மாதிரி அப்படியா? ஆனால் அங்கதான பிரச்சனையே இருக்குது. பால் பிரியாணி போடுற பிரச்சனை இல்லை, அங்கதான் பிரச்சனையே இருக்குது. பாத்தீங்களா சாதிக்கிறீங்களா? சரி பாப்பா, நீங்க சந்தோஷமா போட்டு சாப்பிடுங்க, நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது பிரச்சனை இல்லை. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு காணொலி உண்டு. அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.